ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் பேச போகிறது ஹாப்பினஸ்னால் என்ன, எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். நம்மளில் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, எப்போவுமே ஹாப்பினஸ் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது உண்மை இல்லைங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசில் ஒரு உறுத்தல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் லைஃப் கிடையாது. நம்ம நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம நிம்மதியாக தூங்க போகணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ். ஆனால் இதுக்கு நடுவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் ஒருத்தர் உங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு இரிட்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓகேப்பா நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சதுன்னா அது ஹாப்பினஸ்ஸுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயந்தாங்க. நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி நான் டேக் கேர் பண்ணிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசலாம். மென்டல் ஹெல்த்துக்கு நான் எப்போவுமே எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரே சொல்யூஷன் தாங்க சொல்லுவேன். பிஸியாக இருங்க. நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு தேவையில்லாத விஷயங்கள், இல்லாத விஷயங்கள் எல்லாமே யோசிக்கும். இல்லாத ப்ராப்ளம்ஸை உங்கள் மைண்டே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீ டைம். இந்த இதை நம்ம நிறைய ஃபீமேல்ஸ் முக்கியமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன மீ டைம், நான் என் ஃபேமிலி கூட என் பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேறு என்ன பண்ணணும்னா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இல்லைங்க, நீங்கள் உங்கள் கூட கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். அது படிக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ணாமல் இன்ஸ்டா ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அந்த விஷயத்த. மோர் இம்பார்ட்டன்ட்லி மீ டைமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி தப்பாக போயிட்டீங்க, நாளைக்கு அந்த இடத்துல தப்பாக போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார் யோர் மென்டல் ஹெல்த் இஸ் தூங்குங்க. நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டாங்க. வெறும் 5 ஹார்ஸ் தூங்குறது, 4 ஹார்ஸ் தூங்குறது. ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரீசென்ட்லி கமிட்டட் சூசைட். அவங்களுக்கு நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதை தூக்கம் வர வர மைண்ட் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தூக்கம் வராததுனால தான் நம்ம மைண்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசித்து இல்லாத விஷயங்களெல்லாம் க்ரியேட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னார் அவங்கக்கிட்ட. அடுத்தது நான் பேச போகிறது ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும். இல்லைங்க, ரொம்பலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் நான் உங்களை சொல்ல மாட்டேன். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எங்கங்க எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, கேஸில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு 15 மினிட்ஸ் எவ்ரிடே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 3 to 4 மந்த்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது மம்மி டம்மியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சில ஏரியாஸில் உள்ள பெயினாக இருக்கட்டும், எல்லா எக்ஸசைஸஸுமே கூகுளில் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்து பண்ணலாம். இன்கேஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரினா, உங்களுக்கு எதுவும் பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் இருந்தால் ப்ளீஸ் டாக்டர்ஸை போய் விசிட் பண்ணுங்கள், ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு பர்ட்டிகுலரான எக்ஸசைஸஸ் சொல்லி தருவாங்க. டெய்லி 10 to 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் கேன் டூ மிராக்கிள்ஸ் விச் யூ ஹேவ் நெவர் தாட் அபவுட். செகண்ட் திங் என்னென்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. அப்பப்போ ஒவ்வொரு தடவை நம்ம வெளியே உள்ள சாப்பாடு சாப்பிடலாங்க. பட் ஆனால் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, வெளியே உள்ள சாப்பாடு சாப்பிட்டா தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். அதே மாதிரி அட் த சேம் டைம் உங்களுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி கரகரப்பு ஃபீல் ஆகும். இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவாக இருக்கட்டும், டேஸ்ட் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அஜினோமோட்டோவாக இருக்கட்டும் அதனால். ஸோ ப்ளீஸ் நீங்கள் உண்மையில் உங்கள் ஹெல்த் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, வீட்டு சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாதத்தில் ஒரு 4 நாள் வெளியே சாப்பிடலாம், 4 தடவை வெளியே சாப்பிடலாமோ தவிர நம்ம அதுக்கு மேலே பண்ணி நம்மளை பனிஷ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் ட்ரை பண்ணுங்கள். யூ வில் பி ஹாப்பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி.
இந்த மென்ஷன் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே நான் என் லைஃப்பில் ரொம்ப ஒரு டவுனான சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு மேலே வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. எப்போவுமே எனக்கு வந்து மனசு கொஞ்சம் வந்து நல்லா இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி புல் டவுன் பண்ணும்போது நான் எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு மீ டைம் என்னென்னா ரைட்டிங் பண்ணுறது, என்னோடய புக்ஸை ரீட் பண்ணுறது, அதுதான் எனக்கு மீ டைம். ஸோ அதே மாதிரி நான் உட்காருவேன் தனியாக ஒரு காஃபி கிளாஸை வச்சு யோசிப்பேன். ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். அண்டில் ஐ மீட் யூ அப் இன் the next video. Thank you.